ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ஜூன் 5th நியூஸ் பேப்பர் ரீடிங் தாங்க பார்க்க போறோம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய வெக்காபுலரிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, யூபிஸ் வெஸ்டர்ன் ரீஜன் ப்ரூவ்டு டு பி த விண்ட் வேன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. விண்ட் வேன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ஷன்ஸ் பார்க்கறது மேல ஒரு சேவல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விண்டுக்கு ஏத்த மாதிரி அது வந்து சுத்தி நம்மளுக்கு டைரக்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? விண்டோல ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி அது டைரக்ஷனுக்கு திரும்பும். அதுதான் விண்டு வேன். அடுத்தது பிஜேபி ஸ்நாச்சஸ் சிந்துவாரா ஃப்ரம் த நார்த் ஃபேமிலி. ஸோ சிந்துவாரான்ற ஒரு இடத்த, ஒரு கான்ஸ்டிடுவன்சிய பிஜேபி வந்து நார்த் ஃபேமிலிட்ட இருந்து பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்நாச்சஸ் அப்படின்னா பறித்தல்னு அர்த்தங்க. ஸோ மேக்ஸ் எ கிளீன் ஸ்வீப் இன் மத்திய பிரதேஷ். கிளீன் ஸ்வீப்னா விக்ட்ரி. அவங்களே முழுசா அத வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் கிளீன் ஸ்வீப். அக்ரெசிவ் கேம்பெயின் பேஸ் ஆஃப். பேஸ் ஆஃப்னா கிவன் பேக். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ பேஸ் ஆஃப்னா ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, பலன் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரிங்க. அடுத்து டிஎம்கே லெட் பிரான்ஸ் கிளீன் ஸ்வீப் டினைஸ் தி பிஜேபி எ டோ ஹோல்டு இன் தமிழ்நாடு. ஸோ இதுல வந்து டிஎம்கே லெட் பிரான்ஸ்னா டிஎம்கேவால் உருவாக்கப்பட்ட கூட்டணி, இல்ல டிஎம்கேக்கு பின்னாடி இருக்கிற கூட்டணி, ஒரு கூட்டணியில டிஎம்கே லீடர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. டிஎம்கே லெட்னா டிஎம்கே தான் அதை வழிநடத்தி கொண்டு போகிறது. பிரான்ஸ்னா கூட்டணிங்க. கிளீன் ஸ்வீப் டினைஸ் த பிஜேபி எ டோ ஹோல்ட் இன் தமிழ்நாடு. ஃபுல்லா டிஎம்கேவே ஃபுல் வெற்றியும் அடைஞ்சிட்டதுனால பிஜேபிக்கு ஒரு சின்ன இடம் கூட விட்டு வைக்கல அப்படின்றதுதான் டினைஸ் த பிஜேபி எ டோ ஹோல்டுன்னு அர்த்தம். டோ ஹோல்டுனா என்னன்னா, நீங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிறவங்க எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா, அந்த ரெண்டு காலை, அந்த தம்பு விரல, கால்ல இருக்க தம்பு விரல வச்சு ஏறுறதுக்கு ஒரு சின்ன பிளேஸ் வச்சிருப்பாங்க. அந்த மரத்திலேயே சின்ன இடத்துல அப்படியே வச்சு போயிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க, அந்த கயிறு மேல வந்து அதை வச்சு போயிட்டு இருப்பாங்க. விச் இஸ் அ வெரி ஸ்மால் பிளேஸ் டு கீப் தேர் ஃபுட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கூட பிஜேபிக்கு விடல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்க பாருங்க, பிஜேபி ஜுகர்நாட் ஸ்லோட் அப்படின்னு இருக்கு. ஜுகர்நாட்னா எந்தூசியாசம்னு சொல்லலாம். ஸோ ஜுகர்நாட்னா அவங்க வந்து எதுக்காண்டியும் ஸ்டாப் பண்ணல, பயங்கர விகரஸா போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஜுகர்நாட். ஸோ நான் ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ்ன்றதுதான் ஜுகர்நாட்டா இருந்தது. இப்ப அவங்களோட எந்தும் குறைஞ்சிருச்சு, இல்ல அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அடங்கியிருக்கு, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். So இந்த இடத்துல பாருங்க, with no majority on its own, BJP will have to take consensus route. அப்படின்னா கான்சென்சஸ்னா ஒரு சமாதானமான ஒரு வழி போகணும். எப்படி பார்த்தாலும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவங்க போகணும். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்சென்சஸ்னா அக்ரிமெண்ட், ஒரு அலையன்ஸ்குள்ள அவங்க போகணும் அப்படின்ற மாதிரிங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆனியன் பெல்ட் ஃபார்மர்ஸ் டிஸ்கண்டென்ட் டியர்ஸ் இன்டு பிஜேபிஸ் வின் அப்படின்னு இருக்குங்க. இப்போ ஆனியன் எக்ஸ்போர்ட் பாலிசில நிறைய சேஞ்சஸ் வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆனியன் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு ப்ராஹிபிட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பாகிஸ்தான், அப்புறம் எத்தியோப்பியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ராஹிபிட்டட்ல இருந்து ஃப்ரீ அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ டு எக்ஸ்போர்ட். ஸோ லிமிட்டட், ஆனா லிமிடேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு பிரைஸுக்கு தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது ஃபார்மர்ஸ் பிரைஸை டிட்டர்மைன் பண்றதுல இவங்களே வந்து எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸை இவங்களே வந்து டிட்டர்மைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப லாஸை கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த ஆனியன் பாலிசி அவ்வளோ வெல்கமிங்கா இல்லை. ஸோ இது மேபி ஒரு ரீசனா இருக்கலாம், மகாராஷ்டிரால அவங்க வந்து நிறைய இடத்துக்கு வராததுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ஹெட் டு ஹெட் சீட்ஸ் த காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ்ஸ். அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா வின்னிங் ரேட். இது வந்து ஒரு கேரம் டேர்ம்ங்க. கேரம் போர்ட்ல ஸ்ட்ரைக்னா ஸ்ட்ரைக் பண்ணா அது கரெக்டா அந்த கோல் இதுக்குள்ள விழுந்துருச்சு, அப்படி அந்த ஒரு ஹோல் இருக்கும்லங்க, 4 கார்னர்ஸ்ல விழுந்துருச்சுன்னா உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து வின்னிங் ரேட் அப்படின்னு அர்த்தங்க.
So அடுத்து இங்க பாருங்க, in Maharashtra, MVA's turnaround gives a jolt to Shinde-led Mahayuti அப்படின்னு இருக்குங்க. சோ இந்த இடத்துல ஜோல்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு திடீர்னு ஒரு புஷ்ஷோ ஷேக்கோ கொண்டு வர்றதுதான் ஜால்ட். அடுத்து இங்க பாருங்க, பிஜேபி சைக்கலாஜிக்கல் ஆன்ஸ்லாட் அண்ட் ஹேட் கேம்பெயின்ஸ் ஃபெயில்ட் அப்படின்னு இருக்கு. ஆன்ஸ்லாட் அப்படின்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடு ஆடு வெட்டுற இடம், கசாப்பு கடை, அதெல்லாம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்ஸ்லாட் அப்படின்னா ஒரு டெஸ்ட்ரக்டிவ் அட்டாக், ஆனா ரொம்ப வயலண்டான ஒரு டெஸ்ட்ரக்டிவ் அட்டாக். சோ பயங்கர கடுமையா தாக்கி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்ஸ்லாட்னா ஃபியர்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் அட்டாக்ங்க. இந்த இடத்துல செகண்ட் குட்டி லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல பாருங்க, the BJP's plan to change the constitution and its hate campaign failed to cut ice அப்படின்னு இருக்கு. கட் ஐஸ் அப்படின்னா அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தவறிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஃபெயில்டு டு கட் ஐஸ், கட் ஐஸ்னா இன்ஃப்ளூயன்ஸ், ஃபெயில்டு டு கட் ஐஸ்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தவறிடுச்சு. ஸோ இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து பாருங்க, பீப்புள் அட் த சென்டர் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல்ல the BJP needs to be more constructive, inclusive in approach to nation building. ஸோ இந்த எலெக்ஷனை வின் பண்றதுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னமுமே ரொம்ப ப்ராக்ரஸிவா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைட்ஸ் நிறைய இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ எல்லா மக்களையும் உள்ள சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணும். எல்லாருக்கும் காமனான ஒரு கேம்பெயினிங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு எடிட்டோரியல் தான் இன்னைக்கு வந்திருக்கு. சோ நீங்க இங்கிலீஷ் பர்பஸ்க்காண்டி அதை நீங்க தாராளமா ரீட் பண்ணி பார்க்கலாங்க. சோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இன் கர்நாடகா காங்கிரஸ் ஃபெயில்ஸ் டு பிரேக் சிங்கிள் டிஜிட் விக்டரி ஜின்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஜினிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா எ பர்சன் ஆர் அ திங் தட் பிரிங்ஸ் எ பேட் லக். ஸோ அடுத்து நம்மளோட பிசினஸ் பேஜ். ஸோ பிஜேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சோடனே சென்செக்ஸ் எல்லாம் பயங்கரமா விழுந்துருச்சுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து கனரா பேங்கோட ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில 10% ஸ்டேக்க வித்ட்ரா பண்ணுதுங்க. டைல்யூட் அப்படின்னா விற்க போகுதுன்னு அர்த்தம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தங்க. விற்க போகுது. டொயாட்டோ டு ரீகால் ஓவர் அப்படின்னு இருக்கு. ரீகால் ஓவர்னா கெட் பேக். ஸோ வித்ட்ரா பண்ணுது, எல்லாத்தையும் திரும்பி வாங்குது. 1 lakh US vehicles ஓவர் இன்ஜின் ஸ்டால். ஸோ இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டால்னா இன்ஜின் வந்து ஒர்க் பண்றத நிறுத்திருச்சு, ஸ்டாப் ஒர்க்கிங், இன்ஜின் ஸ்டாப்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால யூஎஸ்ல சேல் பண்ண வெஹிக்கிள்ஸ் 1 lakh வெஹிக்கிள்ஸை டொயாட்டோ திரும்பி வாங்கியிருக்கு. ஸோ ஐடி ஃபிலிம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா பிஎன்பி பாரிபாஸ் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. டிசிஎஸ் வந்து செட்டிங் அப் ஹியூமன் சென்டர்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டருங்க. எங்கன்னா பிரான்ஸ்லங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐடி சர்வீஸ் கம்பெனி டு ரிசீவ் ISO 42001 2023 சர்டிபிகேஷன் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்க. அடுத்து ஹெச்சிஎல் டெக் இன்டகிரேட்டட் ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் HCL டெக் AI ஃபோர்ஸ் வித் கூகுள் ஜெமினிங்க. கூகுள் ஜெமினியும் HCLம் கொலாபரேட் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனாலெல்லாம் நம்ம ஐடி செக்டர் வந்து நல்லா வேலை பார்க்குது, கொஞ்சம் பூம் ஆயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு NCLT அறிவிக்க போகுது. ஆனா அவங்க வந்து இல்ல எங்கள்கிட்ட கொஞ்சம் வர வேண்டிய பணம் வராம இருந்துச்சு, நாங்க திவால் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்ன ரீசன்ஸ NCLT ஒத்துக்கலங்க. அடுத்து இங்க பாருங்க, அசோக் லேலாண்ட். அசோக் லேலாண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்குங்க. அசோக் லேலாண்டோட எக்ஸிகியூட்டிவ் சேர்மன்ங்க. EC அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் சேர்மன், அதாவது சேர்மன் தாங்க. தீரஜ் ஹிந்துஜா அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன், நம்ம யாருக்கு ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூஎஸ்க்கு தாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம். செகண்ட் UAEங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது UAE. முக்காவாசி நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் யூஎஸ்க்கு போகுது. ரெண்டாவது வந்து UAEக்கு தான் அனுப்புறோம். மூணாவது வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸுக்கு ஜாஸ்தி அனுப்புறோங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்புறோம்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், ஃபார்மக்யூட்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நெதர்லாண்ட்ஸ்ல நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை விட ஜாஸ்தி இருக்கு. யூஎஸ்லயும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை விட ஜாஸ்தி தான் இருக்குங்க.
சோ அடுத்தது பாருங்க, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இவி பேட்டரி பாஸ்போர்ட் வந்து ஓல்வோ தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி பாஸ்போர்ட்னா என்ன? பேட்டரிய பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒரு டாக்குமெண்ட்ல இருக்குங்க. அதுதான் பேட்டரி பாஸ்போர்ட். ஓகேவாங்க? ஒவ்வொரு பேட்டரிய பத்தியும் அவங்களுக்கு அங்க இருக்கும். சோ இந்த பேட்டரி பாஸ்போர்ட்டை யூரோப்பியன் யூனியன்ல விக்கிற வண்டிகளுக்கு இந்த பேட்டரி பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரிங்க, கண்டிப்பா இருக்கணும். சோ அடுத்தது மணிலா பிலிப்பைன்ஸ்ல வந்து பாருங்க, மவுண்ட் கேங்கலோன் நீக்ரோஸ் ஐலாண்ட்ல இருக்கிறதுல ஒரு எரிமலை வெடிச்சிருச்சுங்க. சரிங்களா? சோ இந்த மவுண்ட் ஹேங்லோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் ஜிகேல வரலாம். சோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, பைடன் எக்ஸ்பெக்டட் டு பிளாக் மைக்ரன்ஸ் ஃப்ரம் அசைலம். அசைலம்னா ஒரு பாதுகாப்பான இடங்க. சோ அங்க இருந்து வர மைக்ரன்ஸை இவங்க உள்ள விட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சைனீஸ் போர்ட்ஸ் சீஸ்டு சப்ளைஸ் டு அவுட் போஸ்ட். அப்படின்னா அவுட் போஸ்ட் அப்படின்னா என்னன்னா மிலிட்டரி ஆபீசர்ஸ் நிறைய தங்கி இருக்கிற ஒரு இடமா இருக்கலாங்க. அங்க இருந்து சைனீஸ் போர்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க, இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி சீஸ்டு. சோ அடுத்தது வந்து பாருங்க, ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமோட பவுலிங் கோச்சா டானே பிரேவோ வராருங்க. ஓகேவாங்க? இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் ரீடிங் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் சம்பந்தமா ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் தயவு செஞ்சு ஓப்பன் அவுட் பண்ணுங்க. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.